வணக்கம் நண்பர்களே. 30 நாள் 5 கிலோ குறைக்க சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 7. வழக்கம் போல் இன்றைக்கி 3 கிலோமீட்டர் இன்றைக்கி தான் வார்ம் பண்ணிவிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஷூவை கழட்டி வச்சுட்டு ஒர்க் அவுட்டுக்கு வார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வார்ம் பண்ணி முடிச்சுட்டு பைசப் கர்ல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி லேட்டரல் ரைஸ் 10, சைட் கன்சஸ் 30, ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் 30, மிலிட்ரி ப்ரெஸ் 30, நார்மல் கன்சஸ் 60, பிளாங்க் சுகர் செகண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து சுகர் இல்லாமல் ஒரு டீயை குடிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டேன். லியோவுக்கு சாப்பாடு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜூஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஜூஸை குடிச்சிட்டு எடிட்டிங் வேலையை முடிச்சிட்டேன். நைட்டு சாம்பார் சாப்பிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கல்யாண மண்டபம்னு நினச்சிட்டு போனோம். பார்த்தா அது மண்டபமே இல்லை, ஏதோ ஒரு ரெசார்ட் மாதிரி இருந்தது. காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு இறங்கி வர வழியில் மரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே சில ஃபோட்டோக்களை எடுத்துகிட்டு அந்த மேரேஜ் ஹாலுக்கு போயிட்டேன். போய் பார்த்தா கீழே இருக்கவங்களோட ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நான் போன கொஞ்சம் நேரத்தையே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்தனால சாப்பிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன். போய் பார்த்தா நான்வெஜ்ஜு. வழக்கமாக கல்யாணத்தில் நான்வெஜ் போட மாட்டாங்க, ஆனால் இவங்க போட்டிருந்தாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் 65, குடல், மட்டன் சுக்கா, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தான்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் ஒன்று தந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா பீடா போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பீடா ஒன்று வாங்கி போட்டுட்டு மேரேஜ் ஹாலுக்கு போயிட்டு கல்யாண வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் நேற்று சொன்ன மாதிரி கார் ஓட்டாமல் ஏமாத்திடலன்னு பார்த்தா காரை எடுக்கவே மாட்டேன்னு ஒத்த காலில் நின்ட்டான். வேறு வழி இல்லாமல் நம்மளே ஓட்ட வேண்டியதாக போச்சு நண்பர்களே. பாய்.